விழுப்புரத்தில் 7 ஆண்டுகளாக மகளிர் குழு நடத்தி வரும் அம்மா உணவகத்திற்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருகிறது. ஆவி பறக்கும் சிற்றுண்டிகள், ருசியான மதிய உணவுகள் என மலிவு விலையில் தயாராகும் உணவுகளுக்கு விழுப்புரம் பழைய நகராட்சி அலுவலகம் அருகே இருக்கும் அம்மா உணவகம் பெயர் பெற்றதாக இருக்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கிய நாள் முதலாக தற்போது வரை ஏழை எளிய மக்களுக்கு தொய்வின்றி மலிவு விலையில் உணவு தயாரித்து தரும் அரும் பணியை இந்த உணவகம் செய்து வருகிறது. இட்லி, பொங்கல், வடை என சிற்றுண்டிகள் இந்த உணவகத்தில் காலை 7 மணிக்கெல்லாம் தயாராகிவிடுகிறது. அதேபோல் சுட சுட சாம்பார் சாதம், குளுமையான தயிர் சாதம் நண்பகல் 12 மணிக்கெல்லாம் பரிமாறப்படுகிறது. காலை மதியம் என இருவேளையும் தலா 500 பேர் இந்த அம்மா உணவகத்தில் பசியாறி செல்கிறார்கள். டியூட்டி முடிஞ்சு போகும்போது காலை டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாம்பார் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறேன். எல்லாம் தரமாக இருக்குங்க, நல்லா இருக்குது. நான் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே வந்துட்டேன். சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சாப்பாடை குறைக்குது சார். காய பைசா தான் பறிக்கலாம், சாப்பாடு குறை சொல்லுங்க. விழுப்புரம் அம்மா உணவகத்தின் தொய்வில்லாத பணிக்கு அதில் பணியாற்றி வரும் சக்தி மகளிர் குழுவின் 10 பெண்கள்தான் காரணம். காலை 5 மணிக்கு அடுப்பங்கரைக்கு செல்லும் இந்த பெண்கள் மாலை 4 மணிக்கு தான் வெளியே வருகிறார்கள். நகராட்சி தரும் மளிகை பொருட்களை கொண்டு வீட்டில் சமைப்பது போல சுகாதாரமாகவும் தரமாகவும் சமைக்கப்படுவதாக தெரிவிக்கிறார் அம்மா உணவகத்தின் ஊழியர் சத்யா. பொருள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். சமையல் எல்லாமே வீட்டில் நாங்கள் செய்கிற மாதிரி சுத்தபத்தமாக தான், நல்லா க்ளீனாக தான் நாங்கள் செஞ்சு தரோம். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் நல்லா செஞ்சு தரோம். விழுப்புரம் நகராட்சி அலுவலகம் தற்போது புதிய கட்டடத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் வருகை சற்று குறைந்திருக்கிறது. இதனால் புதிய பேருந்து நிலையம் அல்லது 4 முனை சந்திப்புகளில் அம்மா உணவகத்தை இடம் மாற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்கிறார் இங்கு பணியாற்றும் லதா. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கும் மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு வேறு இடத்துல இதே சென்டர் வேறு இடத்துல இது பண்ணி கொடுத்தாக்கா கொஞ்சம் வரவேற்பு அதிகமாக இருக்கும். நாங்களும் சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக கூட்டி காமிப்போம். பெயருக்கு ஏற்றாற்போல் லாப நோக்கமின்றி செயல்படும் அம்மா உணவகத்தை மேம்படுத்தி மக்கள் அதிகம் கூடும் இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.